ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபு. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்ஸ். ஸோ கூகுள் ஆட்ஸ பத்தி ஒரு பேசிக்கான விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கூகுள் ஆட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு ஒரு இது கூகுள் ஆட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ நியூஸ் பேப்பர் வந்து தெரியும் எல்லாருக்கும் இல்லையா? ஸோ நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு குட்டி குட்டி அட்வர்டைஸ்மென்ட்லாம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன காலம்ல வந்து குட்டியா ஒண்ணு வரும். கொஞ்சம் பெருசா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாவே இருக்கும். ஸோ அந்த சைஸுக்கும், அந்த ஸ்பேஸ்க்கும் அதாவது பக்கமா, 2வது பக்கமா அதுக்கேத்த மாதிரி, இல்ல பிசினஸ் உள்ள பேஜ்க்குள்ள வர்றதுக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு காசு வாங்குவாங்க. அதாவது 3 நாளைக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு ரூ. 1500 வாங்குவாங்க, ரூ. 2000 வாங்குவாங்க. ஸோ அந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பர்ல 2 நாள், 3 நாள் தான் வரும். அதுக்கப்புறம் வராது. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த ஆட வந்து நியூஸ் பேப்பர்ல குடுக்கணும்னா, திருப்பி நம்ம வந்து நியூஸ் பேப்பர் ஏஜென்சிங்களுக்கு வந்து நம்ம காசு கட்டணும். ஸோ அது வந்து ஆஃப்லைன்ல நடக்கிற விஷயம். அத நம்ம ட்ராக் பண்ண முடியாது. அதுலேருந்து எத்தனை கால்ஸ் வந்துச்சுன்றது நமக்கு வந்து கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஆனா விளம்பரப்படுத்திட்டு இருந்தோம். இப்போ கூகுள் வந்துட்டீங்கன்னா, கூகுள்ல வந்து ஆட் வந்து போட்டு, ஆட் மூலியமா நெறைய வந்து பிசினஸ் வந்து லீட் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நெறைய கிளையண்ட்ஸ் அவங்க நெறைய வருமானம் வர்றது எல்லாமே எப்படின்னா, ஸோ கூகுள்ல அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அவங்க நெறைய இயர்லி பார்த்தீங்கன்னா, நெறைய குரோத் காமிச்சுட்டே இருக்காங்க. ஸோ கூகுள் ஆட்ஸ்னா என்னன்னா, ரொம்ப பேசிக்காவே உங்களுக்கு சொல்றேனே. அதாவது இப்ப நீங்க கூகுள்ல போறீங்க. கூகுள் போயிட்டு ஆ ஆம் பை 2 பிஹெச்கே அபார்ட்மெண்ட் இல்ல ஃபிளாட் கூகுள் குடுக்குது. ஸோ இந்த மாரி நீங்க போட்டீங்கன்னா, ஆ நெறைய பேர் வந்து இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஆர்கானிக்கா நம்ம வந்து எஸ்இஓ பண்ணி வந்திருக்காங்கன்னு சொல்லி கிளிக் பண்ணி போவாங்க. ஆனா கண்டிப்பா இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேல ஸ்பான்சர்ட்ன்னு இருக்கு. ஸோ கூகுள் வந்து ரீசென்ட்டா இத வந்து மாத்திட்டாங்க இந்த டெக்ஸ்ட்ட. முன்னாடி வந்து இங்க வந்து ஏடி அப்படின்னு இருந்தது. அதாவது ஆட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்னன்னா, கூகுள் கிட்ட வந்து நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன். எனக்கு யாராவது பை 2 பிஹெச்கே ஃபிளாட் இன் சென்னைன்னு போட்டாங்கன்னா, எனக்கு வந்து என்னோட ரிசல்ட்ட வந்து கூகுள்ல இப்படி ஃபர்ஸ்ட்டு காமிங்க. ஸோ இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? கூகுள் சர்ச்னா என்ன? நெறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட்டு டாப் 5, 10க்குள்ள இருக்கிற ரிசல்ட்ஸ தான் வந்து கிளிக் பண்ணி போவோம் இல்லையா? ஸோ அப்படின்னும்போது என்னோட ரிசல்ட்ட ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்து காமிக்கிறதுக்காக, இப்போ இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கூகுள் கிட்ட வந்து காசு கட்டியிருப்பாங்க. அதாவது இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அமௌண்ட் இருக்கிற வரைக்கும் இந்த ஆட் வந்து ஷோ ஆகும். அதாவது இந்த டெக்ஸ்ட் காமிக்குது இல்லையா? இந்த டெக்ஸ்ட், அவங்க பிரைசிங், லொகேஷன் இதெல்லாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மென்ட். இங்க ஸ்பான்சர்ட்ன்னு வருது இல்லையா? இது வந்து அட்வர்டைஸ்மென்ட். ஸோ இந்த மாரி ஆட வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது? நானும் வந்து என்னோட பிசினஸ்க்கு வந்து ஆட் போட்டு, அதுக்கப்புறம் என்னோட பிசினஸும் டெவலப் ஆகணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பொறுமையா பார்ப்போம். நெறைய இருக்கு. உங்களுக்கு புரியிற மாரி ரொம்ப பேசிக்காவே தமிழ்லயே உங்களுக்கு ஈஸியா நான் வந்து சொல்றேன். நீங்க அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிலயும் நெறைய கத்துப்பீங்க. நீங்களே ஆட் பண்ணலாம். இது எல்லாருமே பண்ணலாம் அத. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அப்பாசாமி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட். இது வந்து ஸ்பான்சர்ட் கன்டென்ட். ஸோ இது வந்து பே பண்ணியிருக்காங்க. அப்பாசாமின்றது கூகுள் பே பண்ணியிருக்கு. ஸோ கூகுள் வந்து இந்த ரிசல்ட்ட காமிக்குது. இப்ப இவங்க 2 பேர்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காசு போச்சு. அதாவது அவங்க வந்து கூகுள்ட்ட குடுத்த காசு கரைஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த ஆட் வந்து காமிக்காது. இது உங்களுக்கு புரியிற மாரி இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, அந்த ப்ரீபெய்ட் மாரி. இப்போ நம்ம வந்து ஃபோன்ல ரீசார்ஜ் பண்றோம். ரூ. 100க்கு ரீசார்ஜ் பண்றோம். ரூ. 100 நமக்கு பேசுற வரைக்கும் அந்த வந்து ரீசார்ஜ் அதாவது நம்ம பேச முடியும். அந்த அமௌண்ட் இருக்க வரைக்கும். அந்த அமௌண்ட் போச்சுன்னா நம்ம பேச முடியாது. அந்த மாரி தான் இது. ஸோ ஆட் வந்து போடுறோம்னா, நம்ம கூகுள் காசு கட்டணும். கூகுள் காசு கட்டினா தான் இந்த மாரி வரும். இது இங்க மட்டும் தான் வருமா? இல்ல இது வேற எந்த மாரிலாம் வரும்ன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ மேல வரும். இந்த மேல டாப் பொசிஷன் இருக்கு இல்லையா? ஏன்னா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்றவங்க தான் பார்ப்பாங்க. அதனால கூகுள் வந்து ஃபர்ஸ்ட்டு காமிக்கும். இங்க இங்க அடுத்து இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கா இப்ப 99 ஏக்கர்ஸ், மேஜிக் பிரிக்ஸ் இவங்கலாம், நோ புரோக்கர்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கா வந்து எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணி இங்க கொண்டு வந்தாங்க. ஸோ எஸ்இஓ கிளாஸ்ல நம்ம வந்து இத பத்தி இன்னும் டீப்பா பார்ப்போம் நெறையவே. ஆ இப்போ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கீழயும் வந்து அட்வர்டைஸ்மென்ட் காமிக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி காட்டுது. இங்கேயும் வந்து ஒரு கம்பெனி காட்டுது. ஸோ இங்கேயும் நவீன்ஸ் இந்த மாரி நெறைய காமிக்கும். இது இது மாதிரியே நீங்க வந்து அடுத்த செகண்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா, அங்கேயுமே காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கீழயுமே இந்த ஸ்பான்சர்ட்ன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆட் மூலியமா அவங்க வந்து அவங்களோட கம்பெனிய வந்து விளம்பரப்படுத்துறாங்க. Googleல சர்ச்ல வந்து காமிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு டவுட் இருக்கலாம். என்னப்பா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்ல வரணும் தானே வந்து பார்ப்பாங்க. அப்பதானே அவங்களுக்கு கிளிக் வரணும். அப்போ இவனுக்கெல்லாம் வந்து 2வதா வருது, கீழ வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேஜ்லயும் வருது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2வது பேஜ்ல கீழலாம் வருது. நெறைய பேர் இங்கலாம் போய் கிளிக்கே பண்ண மாட்டாங்க. இல்லையா? ஸோ இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இல்லன்னா அவங்க பட்ஜெட் வந்து கம்மியா குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பொறுமையா பார்ப்போம். ஸோ பேசிக்கா கூகுள் ஆட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க.
இது வந்து சர்ச் ஆட். இதுக்கு பேர் வந்து சர்ச் நெட்வொர்க் கேம்பெயின் சொல்லுவாங்க. சர்ச் நெட்வொர்க் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ வேற எந்த மாதிரிலாம் ஆட் பார்க்கலாம் அப்படின்னா, யூடியூப்ல ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய ஆட்ஸ் நம்ம முதல்ல வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆஹ், வேற என்ன ஆட் பார்க்கலாம் அப்படின்னா, ஆர்டர் ஸ்மார்ட் போன் அப்படின்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல வருது. இது பேர் வந்து ஷாப்பிங் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷாப்பிங் ஆட்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம டெக்ஸ்ட்டா ஒரு பொருளை வாங்குறோம்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து படிச்சு பார்த்து வாங்குவோம்னு கேட்டா ரொம்ப கம்மி தான். சர்வீஸ் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பொருளை வாங்க போறோம் அப்படின்னா அந்த பொருளோட இமேஜ், அந்த என்ன பொருளோட நேம், ரேட் என்ன, எந்த கம்பெனி, ரேட்டிங் என்னன்றதோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் மூலியமா கொண்டு வருது. அவங்கவுங்க வந்து அந்த ஆடை போட்டு அவங்க ஃபோனை வந்து இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். சாம்சங் போகும். இது ஆப்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே விஜய்சேல்ஸ்.com இருக்கு, இங்கே போகும். ஸோ இந்த மாதிரி வரும். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஆட் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டீப்பாக நம்ம போக வேண்டாம். ஸோ இப்போ அடுத்தது இன்னொரு வீடியோ இன்னொரு ஆட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இது வந்து கூகுளோட கூகுள்.com இருக்கு இல்லையா, கூகுளோட சர்ச் இன்ஜின்லேயே வர அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம். இது மட்டும் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டா? கூகுள் வேற எங்கெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஏதோ ஒரு நியூஸ் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நியூஸ், டுடே நியூஸ் அப்படின்னு போறோம்னா, இப்போ இந்த மாதிரி எனக்கு லிங்க்ஸ் எல்லாம் வருது. ஓகேவா? இப்போ இந்த சைட்டை நான் ஓப்பன் பண்றேன், இந்த சைட்டை ஓப்பன் பண்றேன், இந்த சைட்டை ஓப்பன் பண்றேன். ஓகேங்களா? இந்த சைட்லாம் ஓப்பன் பண்ணி நான் பார்க்கும்போது இப்போ ஏதோ ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? இது படிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்துல இந்த சின்ன சின்னதா இமேஜஸ் வரும். சரிங்களா? பக்கத்துல எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா இமேஜஸ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்ஐசி போட்டிருக்காங்க, இவங்க அக்சஸ் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட் வாங்குங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ரீடார்கெட்டிங் சொல்லுவாங்க. ரீடார்கெட்டிங்னா என்னன்னா, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் மிம்யூஸும் பார்த்துருப்பாங்க. ஒரு விஷயத்த பேசினா அது சம்மந்தமாகவே ஆட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இங்கே பண்ணிட்டு இருக்காங்க இங்க. நான் இங்கே வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பை 2 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் போட்டேன். ஸோ எனக்கு அப்பார்ட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆட்ஸ் இதெல்லாம். இது வந்து என்னன்னா கூகுள் கிட்ட வந்து இந்த கம்பெனிங்கெல்லாம் வந்து பே பண்ணும். இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த இமேஜ் ஆட், அவங்க மக்கள் வேற எந்தெந்த சைட்லாம் அதிகமாக போகிறாங்களோ அந்த வெப்சைட்லாம் என்னோட இமேஜ் ஆட்ஸாக காமிங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இதுக்கு பேர் வந்து டிஸ்பிளே நெட்வொர்க் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டிஸ்பிளே நெட்வொர்க்னா ஒரு இமேஜாக காமிக்கிறது. இப்போ அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்தீங்கனாலும் இங்கேயும் நிறைய இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. குட்டி குட்டி ஆட்ஸ்லாம் சைடில் வரும், பாப்பப் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து ஆட் இதெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இதுக்கு கிரியேட் பண்ணி கூகுள் கிட்ட கொடுப்பாங்க. எனக்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் வச்சுருக்கேன் என் வெப்சைட்டில், நீங்கள் வந்து உங்களோட ஆடை வந்து என் வெப்சைட்டில் இங்கே போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து நியூஸ் படிக்கிறோம் அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அது வந்து அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட். ஸோ இது வந்து ஒரு இமேஜ் மூலிமா வந்து ஆட் பண்ணுறது. இதே மாதிரி நீங்கள் என்டிடிவி போனீங்க அப்படின்னா என்டிடிவிலையும் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் வந்து டிஸ்பிளே ஆட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சர்ச் நெட்வொர்க் ஆட், அதாவது கூகுளில் போய் விஷயத்தை தேடுறோம், அது வந்து எனக்கு ஒரு ஆடாக, அதாவது டெக்ஸ்ட் ஆடாக காமிக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஆட்ஸ் பார்த்தோம். அடுத்து யூடியூப் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வேற அடுத்து டிஸ்பிளே ஆட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். கூகுள் ஆட்ஸ்னால் என்னன்றது பேசிக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போவோம். நன்றி.